ஹலோ மக்களே, வெல்கம் டு கோல்ட் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஈஸியான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொட்டுக்கடலை லட்டு எப்படி பண்ணுறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு நம்ம அடுப்பில் வைக்கணும், அடுப்பில் வச்சு குக் பண்ணோம் அப்படிங்கிற எந்த அவசியமே கிடையாது. சட்டுன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 கப் வந்து நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதே கப்பில் வந்து அந்த சைஸ் கப் தாங்க. அந்த சைஸ் கப்லேயே அதே கப்பில் ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 ஏலக்காய், ஒரு 4 ஸ்பூன் நெய் வந்து எடுத்து வச்சுருக்கேங்க. பட் இதுக்கு வந்து 4 ஸ்பூன் நெய் இல்லைங்க, ஒரு 100 கிராம் அளவுக்கே நெய் தேவைப்படும். நான் வந்து உருக்கி வச்சுருக்கேன், அதனால் சூடாக இருக்குங்கிறதுனால வெறும் 4 ஸ்பூன் மட்டும் காமிச்சிருக்கேன். பட் வந்து வீடியோவில் நம்ம சேர்க்குறப்ப தெரியும் நிறைய நெய் தேவைப்படும், ஒரு 100 கிராம் அளவுக்கு தேவைப்படுங்க. இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் பொட்டுக்கடலையை சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இதை வந்து இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம சர்க்கரையை பவுட்ரு பண்ணி எடுக்கணும். ஸோ அதே மிக்சி ஜார்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை சேர்த்துட்டு கூடவே வந்து பார்த்திங்கன்னா 2 ஏலக்காய் இருக்குது பார்த்திங்களா, இது சேர்த்தோம் அப்படின்னா லட்டு நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும். சேர்த்து இந்த சர்க்கரையுமே நல்லா பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ இப்போ இதையுமே அந்த பொட்டுக்கடலை மாவு இருக்குது பார்த்திங்களா, அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஸ்நாக்ஸ் கூடவே இந்த ஒரு லட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்து விடுங்க. நல்லா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணல, நம்ம ஐயோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப வெறும் 5 நிமிஷம் டைம் மட்டும் இருந்தால் நமக்கு போதுங்க. இது ரொம்ப ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இப்போ நான் நெய் சேர்த்துருக்கேன். நான் கப்பில் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த நெய் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கையிலையே வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த மாதிரி பண்ணி விட்டுருவேன். ஸோ நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரியே நான் எல்லா மாவுமே எடுத்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் நான் வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து உருக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து மறுபடியுமே மாவை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துகிட்டு இந்த டைம்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக நான் நெய் சேர்த்துக்கிறேங்க. முழுசாக நம்ம சேர்த்தோம்னா ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும். அது இல்லாமல் நிறைய நெய் விட்டுட்டோம்னாலும் நம்மளுக்கு வந்து திகட்டும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லட்டு பிடிக்கிற பதம் வர வரைக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இது பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக லட்டு வந்து பிடிச்சிடும். நெய்யும் நமக்கு கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும். நிறைய நெய் சேர்க்கணுங்கிற அவசியமும் இருக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது லட்டு பிடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு அந்த பதத்துக்கு. பார்த்திங்களா, இப்படி உருண்டை பிடிச்சோம்னா நல்லா மாவு வந்து உருண்டையாக வரணும். அந்த பதத்துக்கு வந்துட்டாலே நம்ம வந்து நெய் ஆட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு சூப்பராக பொட்டுக்கடலை லட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நடுவில் நடுவில் கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியுமே நம்ம நல்லா இந்த மாதிரி கையில் உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி லட்டு பிடிக்கிற மாதிரி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக பொட்டுக்கடலை லட்டு ரெடி ஆகிடும். நம்ம நெய் சேர்த்துருக்கோம், அது இல்லாமல் ஏலக்காயெலாம் சேர்த்துருக்கனால நம்மளுக்கு நல்ல வாசமாக சுவையாக சூப்பராக இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் லட்டு பிடிச்சி வச்சிட்டேன். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் லட்டு வந்து இப்போ பிடிச்சிட்ருக்கேன். இதே மாதிரி தாங்க நம்ம லட்டு பிடிக்கிற மாதிரியே உள்ளங்கையில் வச்சு பிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக லட்டு வந்து தயாராகிடும்.
ஸோ இந்த ரெசிபி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப 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 ஹெல்த்தியும் கூட. நான் ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன் பார்த்தீங்களா, இதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம், நாட்டு சக்கரை கூட சேர்க்கலாம். வெல்லம் வந்து சேர்த்திங்கன்னா அப்படின்னா ஒரு மாதிரி பாவு டைப்பில் வந்துடும். நாட்டு சக்கரை சேர்த்து பண்ணலாம், அதை வந்து பவுட்ரு பண்ணி கூட செய்யலாம். நாட்டு சக்கரைக்கு இந்த ஒயிட் சுகருக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இதை செஞ்சு ஒரு டைம் ஆச்சு உங்கள் குழந்தைங்கள்ட்ட கொடுத்து பாருங்கள், டக்குன்னு காலி பண்ணிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.